Kamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி. You're composing for a Vijay Tanna. It's a fantasy adventure film, but in my life, Kingston is a fantasy adventure. Getting a film like Kingston as the first film is a fantasy. It doesn't happen. I see it as a என்ன வச்சு பண்றது அட்வென்ச்சர். இல்ல adventure வந்து நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. We have to convince them to do something new. I'll say நான் அதை பண்ணிட்டேன், இப்போ நம்ம இதில் வேற ஒன்று பண்ணுவோம். அது அவங்க அக்ரி பண்ணலன்னா அக்ரி பண்ணலனாலும் நான் எப்படி சார் அதே பாட்டை திருப்பி எப்படி சார் போட முடியும்? சி ஹாரர் வேர்ல்டுன்னும் போது ஐ வாஸ் லைக் பயங்கரமாக இருக்கியா, ஏதோ ஒரு ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை ஒரு பைரட்ஸ் மாதிரியோ. திஸ் லுக்ஸ் லைக் ஒன் ஃப்ரான்ச்சைஸ் ஜோன் ஃபார் மீ. Just one sec. Can you have one Kosubat or something like that? Dude, this is like சார் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க சார், உங்களை எங்களுக்கு பிடிக்கும் சார், ஆனால் நீங்கள் இப்படிலாம் எங்களை வேலை ப்ரொடியூசராக இருந்துட்டு நான் எதையும் பண்ணிட்டு இருக்கேன். Hello ஜிவி பிரகாஷ், கமல் பிரகாஷ். இது ரொம்ப அப்படியே பிரகாஷ் ஆமா ப்ளஸ் ப்ளூஸ் ரெண்டு பேரும் ப்ளூவா போட்டிருக்கீங்க, ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப மேட்சிங்காக இருக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிங்ஸ்டன், இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், your 25th film as a leading man. So and then you're a producer first time நீங்களும் director first time. All kinds of shit's happening. So the recent announcement of Good Bad Ugly happened, right? You're composing for a Vijay Tanna. இது blooper part. This is a narrative. So recently the promo for The Good Bad Ugly happened, right? 17 வருஷத்துக்கு அப்புறம் composing for an Ajit film, okay? So அது என்ன கடைசி படம்னு பார்த்தா Freedom. It has one of my favorite songs. You know what song? விழியிலா இல்லை அக்கம் பக்கம். ஓகே. ஸோ அந்த பாட்டில் ஸோ அஃப்கோர்ஸ் யுவர் மியூசிக் அண்ட் Kumar's சூப்பர்ப் லிரிக்ஸ். எனக்கு அந்த பாட்டில் என்ன பிடிக்கும்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக உட்காரும் அந்த பாட்டில். இட் ஜஸ்ட் சிட் ஸோ பியூட்டிஃபுல். ஈவன் தோ சம் ஆர் லாங்கர் வேர்ட்ஸ், சம் ஆர் ஷார்ட்டர் சிலபிள்ஸ், பட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உட்காரும் அந்த இடத்துல. ஸோ ஐ வாண்ட் டு ரீட் அவுட் ஜஸ்ட் 2 lines that I really like, okay? So it has நீ பேசும் வார்த்தைகள். It was just in my mouth. இதுவா நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அகராதி தலை கோதி, வாட் அ பியூட்டிஃபுல் ரைம்ல ராஜா ரோஜா அந்த மாதிரி யூஸ்வலா இல்லாம பயங்கர லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங். And the song is so soft. There's this lovely Spanish guitar backing to the vocals. எல்லாமே added chords. It's not like the regular chords, especially in the second anthem. Yeah, second anthem, like all the and the Spanish guitars going on like this beautiful, so soft. And the சின்ன வயசுல அந்த மொட்டை மாடியில் ரேடியோ எடுத்துட்டு போய் ராத்திரியில பாட்டு ரொமான்டிக் சாங் போட்டு அந்த மாதிரி இருக்கு. So I'm listening to a song in Kingston which is also a love song, and it's like it goes rasa rasa. So அதில் I'm going to read out 2 lines to you, and that's like ஒன்று வந்து so first of all compared to அக்கம் பக்கம் இதுக்கு ஒரு big rhythmic beat, okay? Like it's really like there's one pumping. இப்பலாம் கொஞ்சம் பசங்க வெறியா இருக்காங்க சார். அதனால அப்ப கொஞ்சம் soft boys okay. So that's what I want to ask you. So there's a big rhythmic beat, and ஓம் பொல்லாத சிரிப்புல பூவான பயப்புள்ள ஆனே ஒரு தினசா, okay? That's one line, and that's the girl singing. And மல்லாந்து நான் போகையில் அங்க இங்க தொட்டெடுத்து சூடேத்துற. There's one more line, sir. மச்ச கண்ணி வந்து நிக்க மூடாகி போகும் நான் பெற. Yeah, so have love songs become more physical and sexual? Depends, sir. அதாவது அது அந்த சாங் வந்து அந்த சாங் required like that. See, even I did Hey Minnale, which is very romantic and it's very அந்த distant அப்படி இருக்குது. எல்லாமே all kind of areas we should touch, no sir, in terms of but Hey Minnale அந்த படமே கொஞ்சம் ஒரு டிஃபரண்ட் ஜோன்ல சாரல்னி வீசும் குளிர் மாயம் நீ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜோன்ல இருக்கும். இது வந்து என்னன்னா இது ஒரு ரக்கடான ஒரு பையனை பத்தின ஒரு கதை. அவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த ரோஸும் கிங்ஸ்டனும் வந்து ஸ்டார்டிங்கே பிரேக்கப்ல தான், ரைட்? எடுத்த உடனே பஞ்சாயத்து, அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் சண்டை வந்து அவங்க அப்பாவே அடிச்சிருவான், அந்த மாதிரிலாம் ஆயிடும்.
அவ கொலவெறி ஆயிட்டு பிரேக்கப் So add on to that, இந்த more on to that என்னன்னா இட்ஸ் லைக் தீஸ் டூ கேரக்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் லவ். ஸோ 2 கேரக்டர்ஸ் ஏற்கனவே லவ்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான இது இருக்குங்கிறது தான் இந்த சாங் பிரதிபலிக்குது. ஸோ இஃப் இட்ஸ் லைக் மோர் சாஃப்ட், இப்போ ஃபஸ்ட் டைம் பாய் மீட்ஸ் கேர்ள் அந்த ஜோன் கிடையாது இது. இட்ஸ் லைக் 2 people சைல்ட்ஹுட்லேருந்தே தெரிஞ்சவங்க, தே ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம். இந்த ஃபிலிம் டசன்ட் டீல் வித் when it starts, what happened and all that. ஸோ அந்த ஒரு க்ளோஸ்னஸ் ஆர் தேவ் ஆல்ரெடி பீன் இன் ட்ராவல்னு காட்டுறதுக்கு வி நீட் சம் ஒரு அந்யூன்யம் தேவை அண்ட் ஒரு உரிமை தேவை அண்ட் இட்ஸ் வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டஃப். ஸோ தட்ஸ் a good explanation. டப்புன்னு வந்து அடிச்சிருவா அவனை. ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருப்பாங்க 2 பேருமே. அதனால அந்த அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சேரும்போது திஸ் லைக் அவங்க 2 பேரும் பார்த்துக்கும் போது அந்த சாங் வரும். யா பட் நீங்களே சொன்னீங்கல்ல தட் இஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் வெறியா இருக்காங்க. do you have to consider that like கொஞ்சம் மூட் அப் பண்ண பாட்டு அப்படினு I'm just asking சார். ராஜா சார்லாம் எவ்வளவு சாங் பண்ணிருக்காங்க சார். no அது அதோட that's even older than அக்கம் பக்கம்ல. so it's like so I'm just asking is it ஏதோ மோகம் ஏதோ தாபம் நேத்து வர அப்புறம் என்ன சத்தம் இந்த நேரம் there is so அது எப்படி சொல்றது இந்த ஏரியா dealt with that. I thought it should be should have that thing to it, one buzz to that song. right and yeah, screenplay wise I just have these 3 minutes to say that இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள they already in a relationship இல்ல அது ஒரு it's not something that started in the film we need to convey. I just have 2-3 minutes. So when we do it in the song with all this included, it tells a story. yeah but do you think generally ஒரு பாட்டு ஒரு இதுவா ஸ்க்ரீன்ல வரும்போது அதுல எவ்வளவு இருக்கு விஷுவல்ஸ் இருக்கு, ஒரு டியூன் இருக்கு, ஒரு சாங் இருக்கு, மெயினா அந்த டியூன் வாட் எவர் இட் இஸ், இதை தாண்டி பீப்புள் டு தே லிசன் டு லிரிக்ஸ் உங்களுக்கு தோணுதா? சார் பயங்கரமா கேட்பாங்க சார். ஓகே நோ நான் யூடியூப்ல சொல்ல படத்துல சொல்றேன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் படத்துல பாக்குறவங்க do you feel that I know there's no proof. First impressionல கண்டிப்பா இல்ல சார். ஏன்னா there is so much to gather. But once you like a song and you start listening to it, இன்னைக்கு வந்து நீங்க தாஜ்மஹால்ல அந்த இந்த சாங் கேளுங்களா, என்னது குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதலோர, you can lyrics, I mean you can listen to all those lines and ராவணன்ல ஒரு சாங்கா இருக்கட்டும், விதி விலக்கில்லாத விதியும் இல்ல உசுரே போகுது. So நீங்க first time listeningல you might not get into the depth of it, right? But when you're listening continuously then you will start noticing. Like இன்னைக்கு வந்து நான் முதல் மரியாதை லிரிக்ஸ் வந்து it's so fascinating for me. Like அந்த ராசாவே ஒன்ன நம்பி அதோட லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் it's a time period sir. The song grows on you and the lyrics grows on you. Do you think it's also a function of age? இருக்கலாம். So when you make music, like let's say you know for like an Ajit film, right? So there is like ivlo factors irukalla, that is fans should be happy, it should fit the movie, it should fit the story, adalamu irukku. Adha taandi do you have a factor today saying that in the music வந்து ரீல்ஸ்க்கும் ஃபிட் ஆகணும், or do you think about that at all? Because inevitably நிறைய ரீல்ஸ்க்கு வந்து இந்த ஹிட் பாட்டு தான் பேக்ரவுண்டாக வருது, which adds to the song's appeal இல்லையா? Like so is that a factor when you compose songs? Sir, it's like ads sir. It's like catchphrase. You have a catchphrase, you have only like 1 minute or 2 minutes and then the best portion you have to catch. Reels la 20 seconds or 1 minute or 20 seconds are the catch points of reels. So when there is something interesting, everyone adds it to their reel. So that 20 seconds being in your song is important. So tell me, how do you compose? Say like let's say Kingston you're composing a song. How do you make sure that like okay now in the portion on the it can be used in a reel nu conscious ah யோசிப்பீங்களா இல்ல I want a catchy song அப்படி தான் யோசிப்பீங்களா? catchy song தான் பண்ணுவோம். அதுல எந்த லைன் கேட்ச் ஆகும் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு லைன் வந்து டப்புன்னு நமக்கு வந்து இப்போ நீங்க நீ பேசும் வார்த்தைகள் பத்தி சொல்றீங்க, அதை நீங்க தனியா ரீல் போட்டா அது வைரல் ஆகும். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து அந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க யாருக்கோ ஒரு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ ஏதோ ஒரு அப்படி ஒரு ஃபுட்டேஜ் போட்டு அவங்க வைக்கிறாங்கன்னா that she's connecting to it. Yeah. So I think those 20 seconds it's like you have to catch them. Okay 20 seconds if you have to catch my attention and say see உலகத்தை இவ்ளோ fantasy படம் பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்தாச்சு but this is why you should see Kingston என்ன சொல்லுவீங்க? என்ன 20 செகண்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ you've seen a lot of horror films, a lot of adventure films, அது எல்லாமே இருக்குது. பட் நம்மள ரூட்டடான ஒரு வில்லேஜ் ஸ்டோரி ப்ராப்பர் டு அவர் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். பட் ஒரே ஒரு லைன் தான் என்னென்னா, ஒரு மீனவ கிராமம், அவங்க தொழிலே அதுதான், எல்லாம் அதுதான். அப்படி இருக்கிற கிராமத்தில் ஒரு வேலியை போடுறாங்க. விஷுவலாக ஒரு கடலுக்கு வேலி போட்ட ஒரு கிராமம். வாட் இஃப், வாட் ஹேப்பன் அண்ட் வாட் நெக்ஸ்ட், இதுதான் படம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் கிங்ஸ்டன். ஓகே ஸோ இந்த கதை வந்து when you approached him
அது எந்த லெவலில் இருந்தது? ஸோ ஐ திங்க் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். வீவர் இன் கான்வர்சேஷன் ஃபார் லாங் டைம் பேசிகிட்டு இருந்தோம். ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டிட் யூ நோ அபவுட் ஹிம்? சார் he actually did one short film. அது வந்து பிரதீப் நடிச்சிருந்தார். இவங்கெல்லாம் ஒரே பேட்ச், இவர் பிரதீப் அஸ்வத்லாம் ஒரு பேட்ச். ஸோ அப்போல்லாம் பிரதீப் வந்து ஃபில்ம் மேக்கர்லாம் ஆகலை. இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தார். எனக்கு பிடிச்சிருந்தது, பண்ணலாம் அப்படின்னும் போது வி ஸ்டார்டட் ஒன் ஃபிலிம் ஃபார் another ப்ரொடக்ஷன். அது ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு. அது வந்து நடக்கல, நிற்கும் நடக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியாக அந்த படம் வந்து இப்போ தான் ஏதோ ஷூட்டிங் முடிச்சு அதோடைய சிஜி ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமில் I had this friendship with Kamal. I really liked his work. He's very interesting. Whatever plot he comes up with is something very fascinating. அப்போது இந்த ஐடியா எனக்கு சொன்னார், sea horror வேர்ல்டுன்னும் போது I was like, பயங்கரமாக இருக்கியா, ஏதோ என்ன சொல்ற, ஒரு ஹாலிவுட் டிஷ்ஷாக இருக்குது அந்த தாட்டு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரான்ச்சைஸே பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை ஒரு பைரட்ஸ் மாதிரியோ. திஸ் லுக்ஸ் லைக் ஒன் ஃப்ரான்ச்சைஸ் ஜோன் ஃபார் மீ, திஸ் கேரக்டர் அப்படின்னும் போது he sent me the pitch deck and then he started narrating stuff to me. Then things added and I got excited about this. But the only catch was the budget of the film. Like if I go and pitch it to a producer, they'll say இல்லை இவ்வளோதான் பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும். we did try that. we did try and எல்லா இடத்துலையும் வந்து they will say this is too big a budget. Then ஒரு பாயிண்ட்டில் வந்து I thought, okay, let's do this ourselves. It is exciting. I'm still excited by this idea. I think it has potential. Let us do this. அப்படின்னும் போது then என்னோட EP தினேஷ் குணா, he brought in Z and Akshay and Vinod CJ, all of them, they came in. He went and narrated and then we decided to produce this film together and that's how it started. So நீங்க வந்து you're a co-producer? Yeah, we are co-producers. Okay. Both of us are co-producers in the film. We produced this film together. Right. What made you think that, see, GV is one of those rare people who looks young. He looked like young when he was singing for Rahman. He looked young when he was acting. And now he looks young. I'm not going to reveal her age, but it's like sorry. But the point is, usually வந்து இந்த மாதிரி கதைகள்ல ஒரு you look for a slight ஒரு macho build or whatever it is. I'm ஒரு கிளிஷேயா சொல்றேன், right? So இந்த கதை வந்து how does it suit this person who is a relatively young looking, என்னதான் தாடிலாம் வச்சாலும் there's a faceல ஒரு youth இருக்குல்ல. So how does it so கதையிலயும் நீங்க சொல்ற it's a valid point. So ஐடியாவாவே even when I was writing it, it has a lot of layers in the film. அந்த protagonist யாரு என்ன, in our case the protagonist is not some, எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப நாளாக ஊறி போய் அங்கே இருக்கிற ஊரில் இருக்க கஷ்டம்லாம் இது பண்ணி பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஜோனில் இருக்கான். அப்படி இல்லாமல் இஸ் எ ஃப்ரெஷ் பிளட். ஆக்சுவலாக கதையோட இதுவே வந்து இஸ் எ ஃப்ரெஷ் பிளட். ஹீஸ் சூடாக இருப்பான், அவன் டிசிஷன் மேக்கிங் சூடாக இருக்கும். கேரக்டராகவே ஸ்டார்டிங் இஃப் யூ see the film there'll be a change over in the character and all that. He will not be a likable character, that I can say. So he will not be a likable character at the beginning. So he has flaws. அது என்ன ஃப்ளாஸ், அது எப்படி கதையில் கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெஷ் பிளட் and a young guy who wants something big. இதுதான் பேசிக் நாட் ஆஃப் த கேரக்டர் ஆன்சர். So for someone like that, I think Sir was very apt for me, because on the other side it also has to be an underdog story. This is kind of like a film where startingly the hero எல்லாமே பண்ணிடுவாரு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா the film won't work on its scale. Startingly you will want to see இவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு ஜோன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு அண்டர்டாக் ஃபிலிம், கேரக்டர் ஆர்க் இருக்கிற ஃபிலிம், இட்ஸ் பேசிக்லி ஹீரோஸ் ஜர்னி தான். படத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் ப்ராப்பர்லி ஹீரோஸ் ஜர்னி, ஹவு இட் சேஞ்சஸ் ஃப்ரம் திஸ் டு திஸ் என்ன. பட் அண்ட் ஆஸ் இஸ் பேசிக்லி செட் இன் அ கிரேசி ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஜோன். ஸோ அது அவனை ஷேப் அப் பண்ணதுங்கிறது தான் நம்ம படத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஜோனில் வரும்போது ஆல் தீஸ் பாட்ஸஸ் பேசிக்லி டேக், அண்ட் above all that he is the one who believed in me. That is the first point. As he said, அந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணிட்டுருந்தேன். This was just a random idea that came one day. We were just discussing நான் ஜானர்ஸாக என்னென்ன பண்ணலாம், because mostly my short film is it's a comedy. It's like a fantasy. Fantasy is kind of my calling card. என்ன ஸ்கிரிப்ட் மோஸ்ட்டாக எடுத்தாலுமே there'll be one element of fantasy. அப்போ தான் நான் எக்ஸைட் ஆவேன், அப்போ தான் என்னால் மற்றவங்களை எக்ஸைட் பண்ண முடியும். அந்த இது இருக்குது. ஸோ ஃபேண்டசி காமெடி பண்ணியிருந்தேன். ஆல் த அதர் ஸ்கிரிப்ட்ஸ் that I had also were somewhere in the zone of an action comedy or அந்த ஜோன்லேயே இருந்துச்சு. அண்ட் ஒன் டே we were just discussing ஹாரருங்கிற ஜோன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஹாரர் மைசெல்ஃப். நான் ஹாரர் படம் தனியாக ரூமில் போட்டு பார்த்தா நானே பார்க்க மாட்டேன், அப்படி தான் வீட்டிலலாம் கலாய்ப்பாங்க அந்த இது. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஹாரர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கோல்ட் மைன் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஆல்வேஸ். நீங்கள் லாஸ்ட் 30 years 40 years when it works big. ஏன்னா அதுக்கான புல் டு த ஆடியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். தே ஆல்வேஸ் வாண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த தேட்டர். ஸோ அண்ட் தென் ஐ வாஸ் ஜஸ்ட் லிசன் R&D மாதிரி ஒன்று பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லாஸ்ட் 20 years ஹாரருக்கான பஸ் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. லைக் தேர் ஆர் ஒன்லி சர்டன் ஃபிலிம்ஸ் தட் ஒர்க். ஆனால் மெஜாரிட்டி ஹாரர்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதாச்சுன்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ்
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பீப்புள் ஸ்டார்டட் ரிப்பீட்டிங் த செட்டிங். ஸோ ஒரு வீடு, ஒரு காடு, ஒரு பங்களா அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனால் ஒரு ஜன்னல் ஷார்ட் ஒன்று வச்சாலே ஆடியன்ஸில் இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து பாசிங்மா இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால அதுதான் ஃபஸ்ட் எனக்கு தோணுச்சு, செட்டிங் இஸ் வெரி ஓல்ட். ஸோ இதை வந்து நம்ம மாற்றினாலே இந்த ஜானர் எக்ஸைட்டிங் ஆகும். ஸோ தேர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட். இப்போ 13B எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் அ ஹாரர் ஃபிலிம் தட் சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹாரர், பிகாஸ் அந்த ஜோனுக்கு அதுவும் வீடே எல்லாமே இருக்கும். பட் எலக்ட்ரானிக் ஹாரர்னு ஒரு சின்ன தே கேவ் இட் நியூ ட்விஸ்ட் விட். அண்ட் அதே மாதிரி மாயா கேவ் அ வெரி குட் ட்விஸ்ட் விட். அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கதையில் ஒரு விஷயம் ஒன்று பில்ட் பண்ண முடியும். அண்ட் அப்படியே இஃப் யூ கோ ஃபார் ஹாரர் த்ரில்லர்ஸ் அஸ் வெல், டோன்ட் பிரீத் அண்ட் குவைட் பிளேஸ், ஆல் தீஸ் ஆர் லைக் ஃபிலிம்ஸ் வேர் தேர் டிபிக்கல் ஜானர் ஃபிலிம்ஸ். பட் ஒரு விஷயத்தை மாற்றிடுறாங்க. ஸோ டோன்ட் பிரீத்தில் இது ஒன்று அவன் ஒருத்தனுக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. குவைட் பிளேஸில் அந்த சவுண்ட் இது. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வச்சு தேர் ஏபிள் டு மேக் அ ஜானர் ஸோ எக்ஸைட்டிங். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இப்படி இருக்குன்னா ஹவு டு வி மேக் திஸ் ஜானர் எக்ஸைட்டிங், பிகாஸ் ஐ நோ தட் திஸ் இஸ் அ கோல்ட் மைன். இதை நம்ம டேப் பண்ணோன்னா அதோட பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குது. பட் ரெகுலர் ரூட்டில் போக எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் ஐ கான்ட் see that film. ஸோ ஹவு டு டு தட்னு யோசிக்கும் போது தான் திஸ் ஐடியா கைண்ட் ஆஃப் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி டிஸ்கஷன் யூஸ்வலாக வி ஹேவ் அ டீம். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மணிகண்டன் ஹூ ஹேட் an experience in a fishing village, which was a random experience. அவன் வந்து அதை சொல்லும் போது இட் கைண்ட் ஆஃப் ப்ளூ மை மைண்ட் அண்ட் ஃப்ரம் தேர் த ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ இந்த சீங்கிற ஐடியா வந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஒய் நாட் சி, அந்த செட்டிங்கை டிஃப்ரெண்ட் ஆக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஹவு டிஃப்ரெண்ட் கேன் யூ மேக் இட்? ஸோ ஒய் நாட் ஜஸ்ட் கோ அண்ட் புட் தெம் இன் த சி. ஏன்னா சீல நார்மலாக ஃபிஷர்மேன் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க நைட் டைமில், தட் இஸ் ஹாரிஃபிக் பை இட் செல்ஃப். நம்மளாலாம் போனோன்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, இந்த சைலன்ஸ் அங்கே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே சப்போஸ் வாட் இஃப் something else is there, some fantasy adventure is there, how do they react to it, visually என்ன பில்ட் பண்ணலாம். இந்த ஐடியாஸ் கிளிக் ஆனோடனே it became an interesting film. I just took it to him immediately, like after I think I had an outline or something, just took it to him. நான் immediately சொன்னேன், he was equally excited. We had this challenge of setting up the film. அதுதான் அந்த journey, but it was well worth it. As an actor, you've said that this was the most challenging project you've done. Can you recall one day shoot where you did something that was, I'm sure there are many days, but ஏதாவது ஒரு நாள் எடுத்து போதண்டா சாமி அந்த லெவலுக்கு வந்து விட்ட ஒரு நாள்? ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கப்பலை பில்ட் பண்ணோம் சார். அந்த லான்ச், அந்த பெரிய லான்ச் வந்து we needed the biggest set possible in Chennai. The float. Just one sec. Can you do, you have on Kosubat or something like that? Dude, this is like சார் நீங்க ப்ரீட் பண்றீங்க சார், உங்களை எங்களுக்கு பிடிக்கும் சார், ஆனா நீங்க இப்படிலாம் எங்களை I don't know. No, திடீர்னு உங்க இன்டர்வியூனா எக்ஸைட்டடா it was like I couldn't see his face, there was like some cloud of faint things. சார் உங்க இன்டர்வியூனா எக்ஸைட்டடா தான் வருவோம், ஆனா இப்படிலாம் எங்களுக்கு நீங்க ஒர்க் வைப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல சார். ப்ரொடியூசரா இருந்துட்டு நான் இதையும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, போட்டு பற்றி பேசிட்டு ஸோ அந்த போட் வந்து கிரியேட் பண்ணோம் சார். அது ஃபுல் ஹைட்ராலிக்ஸில். ஸோ இங்கே நார்மலாக போட்டை அப்படி செட்டாக இருக்காது, அந்த ஹோல் போட்டே இப்படி ஆடும். இப்படி ஆடிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் அன் ஹோல் ரெயின் சீக்வன்ஸ். ஸோ அந்த ரெயின் செட்டப் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு ஃபாக் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஃபாக் அப்படியே இறங்கும். இது எல்லாமே விஷுவலாக வி கிரியேட்டட். SS மூர்த்தி ஐ திங்க் கண்டிப்பாக அவருடைய ஒர்க் வந்து பேசப்படும். ஹி காட் இட் டன் இன் அ வெரி லெஸ் காஸ்ட் ஃபார் அஸ். This is the production designer. He's a production designer. Yeah. So, fantastic work he had done. அப்போ என்னன்னா அப்போ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நடந்துச்சு சார். ஸோ மழை அடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த போட் வந்து செம ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல் ரெயினில் ஓடி போயிட்டு அந்த கயிறில் தொங்கி ஜம்ப் அடிச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். போனோடனே தொம்முன்னு விழுந்தா அடிபட்டுச்சு. சரி ஓகே திருப்பி பண்ணலாம். திருப்பி போகிறேன், கால் மாட்டிக்கிச்சு, வெட்டிடுச்சு கால். அதுக்கப்புறம் தோல் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ காசு போட்டோம், ப்ரொடியூசராக வேலை இருக்கும், ஒரு நாள் செலவு இவ்வளோன்னொடனே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு தைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கவர், பிளாஸ்டிக் கவரை போட்டு சுற்றிட்டு திருப்பி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டே அன்னைக்கு. That was the worst day. Okay, Yeah. okay. But Dilip Master's workum பயங்கரமான work. Like very Hollywoodish action sequences. It's not like one normal Tamar Dimir அப்படிலாம் இல்லாம அது எல்லாமே அந்த கதையோட வரும். So No, also I think action sequences become better when there is a good prop to work around. Correct. Because இப்ப நிறைய வாட்டி what happens is the actions are boring because two people are on the road, ஒருத்தர் அடிக்கிறான் இன்னொருத்தர் அடிக்கிறான். It's just like boring. What can you do, right? Whereas in a ship நிறைய இடம் இருக்குல்ல, there's a lot of different kinds of, you can go up, you can go, you know, you can do all kinds of things. So maybe that also it's not a traditional action கொஞ்சம் இருக்கும். இதுல சேலஞ்சே வந்து use the action director to tell our story. ஸ்டோரியில ஆக்ஷன் இருந்துச்சு. in the sense even normal இப்போ போட் பயங்கரமா ஆடுது, everyone is falling apart. So all these are what we had to do with them. So அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, sync. Like it was not a typical action scene where hero வராரு அடிக்கிறாரு இவங்க கீழே விடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டோரி எலிமெண்ட்ஸுக்கு we needed to get in all departments together. right. So that was a challenge here. ஏன்னா இப்போ ஹைட்ராலிக்ஸ் இருக்கும், இது இருக்கும், இவர் சொன்ன மாதிரி போத் ஸ்லிப்பரியாக இருக்கும்,
ரெயின் இருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் மர்ஜிங் ஸ்டோரி அண்ட் ஆக்ஷன் இஸ் லைக் இன்டர்ட்வைன்ட். ஷூட் பண்ணும்போதே வந்து அவர் பண்ணுறாருன்னா கூடயே நான் இருப்பேன். ஏன்னா நத்திங் இஸ் லைக் ஒன் ப்ராப்பர் ஒரு சீன் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் வச்சு தெரிச்சிட்டார் அவர். அது இல்லாமல் மற்ற எல்லாமே அந்த ஸ்டோரிக்குள்ளேயே வரும். அவர் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். ஸோ தட் வாஸ் சம்திங் ஐ வாஸ் அஃப்ரேட் இன் த பிகினிங், பட் ஹீ கேவ் so many inputs to us. So எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். at this point you basically convinced him by showing your short film இல்லையா? இப்போ வந்து do you think that today நிறைய பேர் அதான் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்? அதான் ஃப்ரம் வாட் ஐ கேஜ் ஃப்ரம் த இது இட் வாஸ் அ பீரியட் தென் நான் அங்கே இருந்த பீரியட் ஐ திங்க் 2014 to 2019 கைண்ட் ஆஃப் பீரியட் வேர் ஷார்ட் ஃபிலிம்ஸோட இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் கோல்டன் பீரியட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேர் so many people were putting it on YouTube. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஐ ரிமெம்பர் when we did our ஹைவே காதலி, நான் ப்ரமோஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபிலிம் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். 4 ஃபிலிம்ஸில் ஒரு ஷோ வச்சோம். I went and met all the celebrities that I knew at that time. இது எந்த வருஷம்? 2017. 2017 is when I released it. I had a preview screening first. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ப்ரிவியூ ஸ்க்ரீனிங் பண்ணால் அங்கேயே நம்மளுக்கு படம் வாய்ப்பு கிடச்சிரும் அப்படி. ஸோ ஒரு 20 பேரை இன்வைட் பண்ணி பண்ணோம். அண்ட் தட் didn't happen. Then I decided to put it online and that is when the calling card came. Because I think it clocked around 3 million, 4 million views at that time. So adile I started getting calls from the industry and all that. So at that time I think that culture was more and it was better. Now it is kind of not so visible. இப்போ வந்து I think people are more into short contents. So short contents is taking over short films is what I feel. Because அந்த டைமில் ஷார்ட் கண்டென்ட்டே ஷார்ட் ஃபிலிம் தான். இப்போ நீங்கள் வந்து இவர் யூ வாண்ட் டு மீட் ஹிம் அண்ட் கன்வின்ஸ் ஹிம் தட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் என்னால் பண்ண முடியும். அதான் ஸோ ஷார்ட் கண்டென்ட்னா எதை சொல்கிறீங்க? இல்லை நான் இப்போ சொல்கிறது இப்போ இருக்கிற கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். லைக் பீப்புள் ஆர் மோர் இன்டு ரீல்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ரீல்ஸ் ஆர் கெட்டிங் மோர் பாப்புலர் தென் ட்ரெடிஷனல் ஷார்ட் ஃபிலிம்ஸ். தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இப்போ ஆடியன்ஸாக. பட் வித் இன் த இண்டஸ்ட்ரி இப்போ there's another good thing that's happening. So that happened even for Kingston as well. See Kingston end of the day even if we had a travel நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா கூட I was going and presenting him a concept that required more budget and required more making and there needs to be a trust between both sides. Right. So initially Zio உள்ள வந்தோடனே everyone's first thing was எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, how do you make it and within the budget that you're saying how is it possible. So one good thing that's happening recently is if you're a new director you have an amazing idea. If the idea works, so that is the first step. ஐடியா ஒர்க்கானா you do get a chance to do a test shoot or a pilot. அதுக்கான ஸ்பேஸ் இப்போ நல்லாவே இருக்கு. லைக் people understand the value of it. ஸோ ஒரு இப்போ ஒரு பட்ஜெட் ஒரு 10 crores-னா correct they'll give you some 10 lakhs or something. Exactly. 1 day or 2 days shooting cost கிடைக்கும். which is more than enough to coming from short films I know that there is more than enough to take one scene or one scene. இதை வந்து ஒரு சாம்பிளாக எடுத்து if you can prove them that you can do the scale in the visual, நான் சொல்ல கிளாரிட்டி இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ for Kingston I think that became very helpful for us. And from his side he gave me a lot of support. Neerav sir வந்து பண்ணாரு. So all that support was there and at the end of the day I also wanted to make sure whatever we are shooting doesn't go waste. So அது சீனா எடுத்தனா I know that the actors will change, all that will happen. So we took it as a kind of a promo kind of a thing. ஒரு இதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி we had a small test shoot that was done and even now in the film the test shoot footages do come inside. So, okay, yeah, nice. We kind of pulled and used as much as possible from that to give a layer in the story. So again that cost is also not wasted in this case. So இப்போ அதில் என்ன போட்டோமோ that is also coming into the film. Now you're directing you're directing a big budget film. This is your first feature film. So I want to do this I can do this ஒரு bridge இருக்குல்ல. How do you mentally cross that bridge? அது ஒரு struggle தான். It is a struggle because see whatever is in the mind has no limitations. அது இருக்கு and people get excited by that and what they read. அதுலேருந்து to bring it to life there's a whole process that we did because that is இது வந்து ஒரு very physical logistical process. And it's also like everything is involved. ஆக்டர்ஸோட என்ன சொல்கிறது அவங்கள ரொம்ப ஓவர் கிளாக்கும் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இஸ் உள்ளே வருது, மேக்கப் வருது, இது வருது. ஸோ the process that we did was we made sure everything was transparent in the beginning. ஏன்னா இப்போ நான் ஒரு சீன் இதுதான் பண்ணுறோம் அப்படின்னா immediately we did short division, short breakdown, storyboarding and previs wherever possible, mainly for the second half because that is where you can imagine whatever you want. இப்போ அவரோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கலாம், என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கலாம். அந்த ஃபிலிமில் வேறு ஏதோ வந்துச்சுன்னா no one will be happy. ஸோ ஸ்டார்டிங் few months of pre-production was very clear. இந்த காம்ப்ளிகேட்டட் போர்ஷன்ஸ் எதெல்லாம் ப்ரீவிஸ் பண்ணுமோ we got the CG team to pre-visit. எதாவது ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணால் ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி நான் காமிச்சேன். இது இந்த ஸ்கேலில் பண்ண போகிறோம், இது இவ்வளோ பேர் வர போகிறாங்க, 20 பேர் வர போகிறாங்க, இது இப்படி பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாரிட்டி வந்ததுனால we knew that ஸ்கிரிப்டில் இருந்த இந்த விஷயம் இந்த ஸ்கேலில் இப்படி வரும். அதை வந்து ஆன் பேப்பர் திருப்பி இட்ஸ் ஆன் பேப்பர். ஃப்ரம் தட் டு ஸ்க்ரீன் ஐ திங்க் வி ஹேட் அ சேலஞ்ச். எவ்ரி ஒன் ஃப்ரம் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வேர் அ பிக் சப்போர்ட். The DOP Gokul Bina he joined the project I think like 1 week back before the shoot. ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு அதுவே. பட் அவரோட ஒரு நல்ல சிங்க் ஆச்சு. SS மூர்த்தி அவர் வந்து ஈவன் ஃபினாமினல். அந்த செட்டு
இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் சார் நோஸ் வி மெட் நியர்லி 5-6 ஆர்ட் டைரக்டர்ஸ் வி வர் லைக் ஆஸ்கிங் them to do this set. இமீடியட்டாகவே வந்து இல்லை இது நம்ம ஊரில் இந்த இதில் பண்ண முடியாது, நம்ம ஊரில் பண்ண முடியாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிப்ளை தட் ஐ காட். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஜஸ்ட் டோல் இது பண்ணிடலாம் எப்படின்னு மட்டும் நான் பார்த்துட்டு வரேன், பட் இது கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ வி ட்ரஸ்டட் ஹிம், ஹீ ட்ரஸ்டட் அஸ் அண்ட் அவுட்புட் வாஸ் கிரேட். ஸோ அவரோட சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன், திலீப் மாஸ்டர் ஃப்ரம் த எடிட்டர் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ், அவங்க தான் தே ஹெல்ப் டு பிரிட்ஜ் திஸ் கேப் ஆஃப் அண்ட் எஸ்பெஷலி டிஓபி எப்போ உள்ளே வந்தார்னா, இப்போ நீரவ் சார் ஹெல்ப் டஸ் செட் த டோன், ஆல் தட் வாஸ் சார். டிஓபி வந்து அந்த ப்ராக்டிக்கல் திங் அங்கே தான் ஆன் செட் நடக்குதுல்ல. ஸோ இங்கே பேப்பரில் ஒன்று இருக்குன்னா, இப்போ ஃபாக்னு ஒன்று பண்ணணும் டிசைட் பண்ணிட்டோம், ஃபுல் சிஜி ஃபாக் போகிறோமா இல்லை என்ன பண்ணுறோம். ஸோ ஆன் டே we had the discussions and made sure இது லேட்டரில் சிஜியில் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ இட் வாஸ் மெட்டிகுலஸ். ஸோ ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நார்மல் சீன்ஸ் தட் ஹேப்பன் இன் த சி, நம்ம செட்டில் எடுக்கிறோம்னா ப்ளூ மேட் இருக்கும், தட் இஸ் லைக் கிளியர் ஸ்கை. பட் when I'm going to fog, we had to do an entire thing where the blue mat is changed to black. And then we put some fog in the spot, shoot it with fog and enhance the fog in CG. So in the level of clarity ஒன்று வச்சு ஒர்க் பண்ணனால we were able to do it in 21 days. That is there. And CGக்கும் ஃப்ரெண்ட்லியாக வந்துச்சு படம். ஸோ ஐ திங்க் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் இன்புட் கொடுத்து நம்ம அதை கேதர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் ஒரு லெவலுக்கு ஆன் த ஸ்க்ரீன். ஜிவி, even though you've done so, அவருக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியமோ, தட் இஸ் இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். உங்களுக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படம், பிகாஸ் this is your first film where you're projecting yourself as a slightly larger than life person, because idu mattu you are playing young men who bachelor and mari darling horror film this, but you are mainly playing regular people. Correct. Who pay vandalu regular guy. So in the padathla is your first attempt to go into a slightly bigger zone, economically speaking, that is budget wise, even personality wise. The GV Kingston la paakra GV vandu is going to do a lot more than the GV that we have seen so far. Yes, so உங்களுக்கு எஸ் இந்த படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகுது, அந்த ஒரு ட்ரஸ்ட் லெட்ஸ் சே, ஆர் அந்த பிலீஃப், வாட் பாயிண்ட் டிட் இட் கம்? ஐடியா தான் சார். ஐடியாவா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ யூ ட்ரஸ்ட் த ஐடியா மெயின்லி? ஃபர்ஸ்ட் த ஐடியா, ஐ தாட் இட் வாஸ் சோ நியூ. லைக் when he told me the story, he's telling, ஓகே, ஒரு பெரிய மீனவ கிராமம், அவங்க வந்து இத்தனை வருஷமா மீன் பிடிக்க போக முடியல. The sea is cursed. Yeah. And there is a world inside the sea. ஸோ அவன் கடலுக்குள்ளே போனால் அங்கே ஒன்று ஓப்பன் ஆகும், அங்கே ஒரு புது வேர்ல்டே வரும், அங்கே என்னெல்லாம் இருக்குது, அங்கே ஒரு ட்ரெஷர் இருக்கா, என்ன நடக்க போகுது. இந்த ஐடியாவே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இதுக்குள்ளே கிங்ஸ்டன்ற அந்த கேரக்டர், தென் வி ஸ்டார்டட் டெவலப்பிங் இட் together, like how the character is going to be. So நீங்களும் இந்த ஸ்டோரி இன்புட்ஸ்லாம் இருந்ததா? ஸ்டோரி இன்புட்ஸ் கிடையாது, பட் how his look is going to be, how he's going to react, what is going to be his character, அதெல்லாம் வந்து I had a little freedom. We had a bound script ready, and then character development I think we had a acting coach also with us. We designed it totally, like இவர் வந்து இப்படி லுக் பண்ணும், இப்படி இருக்கணும், இந்த பாடி லாங்குவேஜில் இருக்கணும். That was a two-way process. ஏன்னா நீங்கள் சொல்கிற அதுவும் இருக்குது, இட்ஸ் ஷெட்டிங் his image, like it's him going to another image, so that has to go in a smooth way. இந்த படத்தில் அந்த கேரக்டர் ஓட்டணும், at the same time he should look larger than life. I think two-way அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. It is shown in the film. இப்போது லைக் வெற்றிமாறன் வந்து உங்கள் ட்ரெய்லர் லான்ச்சில் ஒரு டீசர் லான்ச், ட்ரெய்லர் லான்ச், he said something. நீங்கள் வந்து when you said that நான் ஆக்டர் ஆக போகிறேன், he asked எதுக்கு ஆக்டர் ஆக போகிறீங்க, and you said something very interesting actually. He said நான் கம்போஸ் பண்ணுறப்போ ரூம்குள்ளேயே இருக்கேன், I want to step outside that room. I thought that's actually a very lovely way to look at it, right? Yeah, it's like like see, a lot of people, they get stale. Like a lot of creators, they have this mindset, either they'll be too much in love with themselves or they'll be stuck to one pattern. When you want to break a pattern, every time you want to represent yourself, because I'm 18 years old in this industry, then how do I excite the audience? First I have to excite myself, you know? So I always look at how am I going to like represent myself, or how am I going to get myself into that zone where I get fresher thoughts. So in that way, to break away from the studio and being just in those four walls and my own setup, being there, this was a huge breakaway for me, and it changed my perspective on how I look at things. Like for example? Okay, for example, I'm shooting in the ocean. When I'm there, I see another world. I get another thought of composition, or my whole way of thinking has changed. Like when I shoot in that location for like 40 days, I get a different feel of composing, or how it's like how some people will say நான் வந்து ஒரு வேற ஊருக்கு போய் கம்போஸ் பண்ண போகிறேன். Here you're constantly changing locations. Yeah, I'm meeting new people. Yeah. I'm working with new artists. I'm working in new locations. Every day I'm in a different set and setup, and it kind of refreshes my whole mind. One thing is he's always working. Even in set, wherever he is,
There's always some work So that's you're sitting at the Kingston set and composing Amaran songs. That kind of situations have also happened. Okay. Yeah. It all depends on when is the delivery. You were actually composing songs on the Kingston set. And not when I'm shooting. Not Maybe when the shoot is done. If it's a 9 to 6. After 6, what will I do? So I'll do something. Rest எடுக்கலாம். Sir, எனக்கு spark தான் sir. Like if I think it's like meditation. I connect and I'll get one tune. It is not even like a 1 hour work for me to compose one song. Okay. So that 1 hour is okay. Okay. I've asked you this question before, Nanikaran, but I'm going to ask it to you again. See, predominantly, we'll not go too much in the past. 60s la ஆரம்பிக்கலாம். The music in Tamil cinema has been defined by eras la. MSV era அப்படின்னு சொல்றோம். Raja era ன்னு சொல்றோம். Rahman era அப்படின்னு சொல்றோம். That is, it's not that மத்த கம்போசர்ல இருந்தாங்க, but predominantly இவங்க வந்து establish பண்ண sound வந்து or grammar, musical grammar, அது வந்து it became அந்த eraவோட music. That was what happened, right? Okay. Largely speaking. Okay. You agree with that? Yeah. So after Rahman, do you think there are eras that happened, or do you think that many people came up and it started depending on the film? Yeah, sir, because there were not much composers also. Then people started coming, and then when AR sir came in, a lot of programmers became composers. Right. So there were a lot of doors open for so many people. And then when youngsters started composing, like Yuvan, very young age he started. I started at a very young age, like 17. I did my first film. வெயில் பண்ணும்போது I was 17. So Yuvan also, he did his first film when he was 18 or something like that. Right. There is a lot of avenue for so many people. Like இப்போ ஒரு டைம்னா பாலச்சந்தர் சார் அவங்க ஒன்று தான் இருப்பாங்க, பாரதராஜா சார் அந்த ஈரா அப்படி இருந்துச்சு. இப்போ there are so many filmmakers, so much of variety is there. So அதுக்கப்புறம் ஒரு predominant eraன்னு ஒன்றும் இல்லை. அப்படி எதுவுமே இல்லை சார். It's just everybody Because making. there is the grammar has not been changed, but the modernity is there. See, the approach is there, the lyric, the way of presenting lyrics, everything has changed. But now there are so many people, there is so much of variety. So give me one example of like what Rahman stands for, the way he composes versus how somebody who comes today composes. Okay, Rahman sirku வந்து நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு அந்த he builds a lot of moments inside the songs. Like when I worked with him as an assistant, so he composes a song. When he does a tune for like 5 to 6 minutes, and they pick portions out of it and they make a song. So he's very experimental in that. Like he'll do a lot of things. He'll ask like suppose if Dhanush is working as a director, he'll ask Dhanush to rearrange it. He'll see if something interesting happens. He's very experimental, and the way he did things, bringing fusion into Indian music, bringing like a Jackson kind of a beat into one Indian song. So he was always into those. But fusion முன்னாடி இருந்ததுல்ல? Fusion is drastic. I'm saying, see, like a song like a Kulwalile, it has some beat like something like a Billie Jean or something like that, and going into one Indian classical thing. That kind of, I'm saying, he mixes two solid layers inside one track to give a different approach to it. Right. So that kind of style, and he will emphasize on one particular sound in a song. Like there is a song called the Unmai Sonnal Nesipaya, in Mani Sir's film. Unmai Sonnal Nesipaya. So it's like a statement. Then there'll be one typewriter song. It will be coming. Yeah. So he likes to experiment with these effects, sounds, and he's a master programmer, and he edits really well. So he's a programmer turned into a composer. So that is the starting of programmers and music keyboard players coming into as composers. Right. He started that zone. Right. And இப்போ இருக்கிறவங்க they are continuing that. இப்போ ஒருத்தர் ஒரு area, like if there is எப்படி சொல்றது, one composer does dance like mad. இப்போ அனிருத்னா he does dance songs mad. இப்போ வந்து Leon is doing something else. Sai is doing laid back tracks. So everyone has their forte, like they have a genre. When I ask you this question, I mean this seriously. Like ஒரு மாதிரி when a GV Prakash song becomes a hit, and this is not your production, இது வந்து வெளியில ஒருத்தர் வரும்போது எனக்கு அந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. This is very natural tendency, right? Because they know a song has become a hit, they want another song like that. Now there are two things you could do. You could just change a bit of that song and give it to them like a new song, but then people will say என்னப்பா அதே மாதிரி பாட்டு போட்டுட்டு இருக்காரு. What do you do in those situations? We have to convince them to do something new. I'll say, அதை பண்ணிட்டேன், இப்போ நம்ம இதில் வேற ஒன்று பண்ணுவோம். அது அவங்க அக்ரி பண்ணலன்னா
அக்ரி பண்ணலனாலும் நான் எப்படி சார் அதே பாட்டை திருப்பி எப்படி சார் போட முடியும்? What do you do? அக்ரி பண்ண வச்சிருவாரு. அக்ரி பண்ண வைக்கணும் சார். இல்ல அது பண்ண முடியாது, நம்ம வேற ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு. I think when a track comes, they like, I mean, obviously, Yeah. a track comes and they like it. They will once they start going through this process of getting lyrics and getting thing, they'll forget that old thing. So then we get them into this New zone. Yeah. Okay, all right. After a recent Bombay concert, Rahman said that the space for classical music is really dying down, and he's going to try and create space for more classical thing. இப்போ ஒரு காலத்தில் வந்து even till ராஜா ரஹ்மான் like there was this classical semi classical zone, அந்த பாட்டெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. எனக்கே ஒரு டைம்ல நிறைய பண்ண சார். இப்போ பூக்குல் பூக்கும் was a Hindustani one. Yeah. ஆரு ஈரே was a Charukesi song. So yeah sir. Yeah. So but இப்போ வந்து you kind of see that decreasing, and of course there is no good or bad in all this, because and there are all periods of time where certain music works and certain music doesn't work. But do you see that coexistence of film music and classical அது இனிமே அந்த அளவுக்கு வருமா? இருக்கணும் சார். I think இருக்கணும். இருக்கணும்ங்கிறது வேற, இருக்க சான்ஸ் இருக்கா given the movies that are being made? Depends sir, depends. இப்போ I did this film called Thalaivi with A.L. Vijay. Yeah. அங்க என்னன்னா அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன். சர்வம் தாளமயம் வந்து இட்ஸ் a very specific movie based on that. நான் அந்த மாதிரி பேசல. I'm talking about பண்ணாதான் நடக்கும். Okay. அது இல்லனா yeah. So generally வந்து ஒரு ரொம்ப மெலோடிக்கா ஒரு what I feel is இதுக்கும் again the change in cinemaவும் ஒரு ரீசன் தான். இப்போ நம்ம we're not going for separate song tracks or dance tracks. So அது வந்து 10-15 years back they were good spaces for music composers to try all this. to do ஒரே படத்துல அவங்க மெலடி ட்ரை பண்ணலாம், ஃபியூஷன் ட்ரை பண்ணலாம். நீங்க கட்டா சாங் வெச்சீங்கன்னா கட்டாயிடுவாங்க. கட்டனாலே கடுப்பாவாங்க. So இப்போ it's more ingrained into the film. So when it's ingrained into the film, அந்த ஃபிலிமோட ஜானர்ல தான் most songs will sit. 1 or 2 songs தான் நம்ம புஷ் பண்ணி நம்மளே ஒரு ஃபியூஷன் பண்ணோம் இது பண்ணோன்னு புஷ் பண்ணி தான் கேட்கவே முடியும். ஸோ ஃபில்ம் மேக்கராக தேர்ஸ் அ சேஞ்ச் இந்த லாஸ்ட் 15 years. ஐ திங்க் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் கேட்கறதே மாறினதுனால கொடுக்கறதும் மாறுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது see there is one practical side of your brain that says for marketing purposes I need 1 or 2 songs, okay, but when you're writing the script நீங்கள் அந்த ஒரு 2 பாட்டு வந்து இல்லை அது சும்மா மார்க்கெட்டிங் மட்டும் வச்சுலாம் இது ஒரு மாதிரி பிஜிஎம் மாதிரி கவர் பண்ணிடலாம் அந்த மாதிரி எழுதுவீங்களா, இல்லை do you try to somehow incorporate that? In this case in Kingston I think it was incorporated in the script. Whatever we had a proper songs. So songs, so அந்த ராசராசனா fully playing. ராசராசா படத்துல ஸ்கிரிப்ட்லயே இருக்கும். It comes in 2 places, now it comes in one. And the edit choice was there, but in the script it was there, like in the full song. Yeah, in the songing ஒரு சாங்கோட மாண்டேஜஸும் சிலது எழுதி இருக்கும் அதுல. Like இந்த மொமெண்ட்ல இந்த கட்ஸ்லாம் போகும். That was there. And again there's one opening song that is there in the film. Opening song is more of a storytelling song. Like கேட்கறதுக்கு ரொம்ப கமர்ஷியலா it's like a normal Ghana song, but in the film it's actually character building song. So அதுவுமே it was in the script. அந்த கேரக்டர் வரும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும், அவன் டான்ஸ் ஆடுவான், நடுவில் இது பேசுவான், டான்ஸ் ஆடுவான், நடுவில் இது நடக்கும். ஸோ ஆல் திஸ் வாஸ் பிளான்ட் அதர் எண்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தீம்ஸுமே ஐடியாவாக எழுதிரும். இப்போ இந்த இடத்துல பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது மியூசிக்கலாக போகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் இருக்குது, இந்த ஆக்ஷன் ஐ வாண்டட் பி டோட்டலி மியூசிக்கல். ஸோ இங்கே ஒரு சாங் இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வி ட்ரை டு கவர் as much as possible. கட் சாங் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இதில் இருக்கும். பிஜிஎம் சாய்ஸ் இஸ் சம்திங் வி டூ ஆஃப்டர் த எடிட். So I think initially we had like 4 songs planned for the film. I think we ended up with doing 6 songs in the film. Oh yeah. Okay. And they come out really well, and mostly they are BGM tracks which are so good, like they elevate the film but so good to hear as well. So அது எடிட் போனதுக்கு அப்புறம் I wanted 2 more tracks. I asked him, I got it. So அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட்ல இருந்து வெளில போய் சாங் இருக்காது. Right. If I write it, everything will be like contained. Yeah. As a filmmaker, who are your inspirations? ஸோ இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸோ இட்ஸ் வெரி அவுட்லேண்டிஷ், பட் ஏன் சினிமாவுக்கு வந்தோன்னு ஒன்று இருக்கும்ல. வெரி ஃபர்ஸ்ட் மெமரி இஸ் ஜுராசிக் பார்க் பார்த்தோம். அந்த மாதிரியான ஈவெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவார் அவர். அண்ட் இஸ் லைக் செட் எனக்கு டேரக்டர்னு ஒன்று பண்ணாலே இட்ஸ் லைக் இஸ் இமேஜ், அது ஒரு இது மாதிரி இருக்கும்ல, காப்பிரைட் இமேஜ் பண்ணால் எனக்கு அவர் தான் டேரக்டருங்கிற இமேஜ் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன்ஸ்பைரிங். Like whenever I used to think if we can be a filmmaker or not, அவரோட ஜர்னி, அவரோட இன்டர்வியூஸ், those are my main source of inspiration. So அவர் தான் ஃபர்ஸ்ட் இது. பட் அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் was very closer to us is Kamal sir. I think that was a special moment for me when he was the one who launched Kingston. அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. It was like a dream come true. ஏன்னா apart from Jurassic Park, the film that wanted me to go into the field or think about cinema is ஆலவந்தான். ஸோ ஐ ரிமெம்பர் அது விசிடி டைமாக இருக்கும், அது வாங்கி வீட்டில் ஒரு நாள் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ஐ ஹேட் லைக் அது ஆக்சுவலி இட்ஸ் a very interesting choice because usually people ஆலவந்தான் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ், பட்
I kind of remember seeing it once and having no impact. And then VCD times அப்போ ஸோ we used to get a VCD and வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் திருப்பி சின்ன வயசு ஐ திங்க் 7th 8th or something அதை போட்டு பார்க்கும்போது that the impact that it gave me. So it was like I was wondering how can a filmmaker do so much, like double action இருக்குது, இது இருக்குது, வேறு வேறு சைஸ் எப்படி எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, மோஷன் கேப்சர்னா அப்போ நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகும். ஸோ த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஹவு தே மேட் இட் வாஸ் மோர் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அதுலேருந்து இட் ஸ்டார்ட் கிளிக்கிங். லைக் அப்போ நிறைய இருக்குது, இது மேக்கப் இருக்குது, இது இருக்குது, அண்ட் கேரக்டர் பில்டிங் இருக்குது. ஸோ இட் பிகேம் அதுலேருந்து இருந்துச்சு ஒரு 6 மாதம் என்னோட சீன் ஆளாக தான் ஃபார் லைக் 10 times. இட் வாஸ் லைக் கெட்டிங் அஃபெக்டிங் மீ அலாட். ஸோ அதுலேருந்து ஸ்டார்டட் ஸ்லோலி. பட் ஐ டுக் மை டைம். ஸ்டடீஸ் முடிச்சு ஸ்கூல்லேயே ஷார்ட் ஃபிலிம் பண்ண ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாமல் அதுக்கப்புறம் காலேஜில் போய் ஜஸ்ட் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ், learning how to do things and then coming. So he is a very big inspiration. Apart from this, I think obvious list நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சங்கர்ஸ் ஜீன்ஸ் மாதிரி படங்கள், ஸோ அதெல்லாம் வரும்போது எனக்கு அதான் மை ஃபேசினேஷன் இஸ் வித் டேரக்டர்ஸ் டச்ன்னு இல்லை, இது எப்படி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் will stick with me forever. I want to create experiences like that. In my journey, I think any film that I do, somewhere they have to feel how did they pull it off or how did they do. ஏன்னா story screenplay is obviously very important. That is the base, and I am someone who is also ready to collaborate with writers for that and all that. But my skill நான் என்ன பார்க்குறேன்னா, அதை விட அந்த டேரக்டராக நான் வந்து இந்த படத்தை எப்படி வந்து I can present it in a way that people think how they did it. So that is where my interest comes in. So நான் பார்க்குற எல்லா டேரக்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாருமே அந்த ஜோனில். இப்போ சங்கர் சார் ஜீன்ஸ் பண்ணும்போது இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். எனக்கு அந்த ஐஸ்வர்யா வந்து இது பண்ணுவாங்க, அது எல்லாமே இட் வாஸ் லைக் ஹவு டு தே டூ இட்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ தட் ஸ்டக் வித் மீ. அண்ட் நவ் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐம் ரைட்டிங் மோஸ்ட்லி தட் இஸ் கம்மிங் இன் சம்ஹவ். இப்போது கடலில் போய் இந்த மாதிரி பிரச்சனையாக பண்ணிருக்கோம், கடலில் ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் வாட் ட்ரைவ்ஸ் அஸ். இப்போ கிங்ஸ்டன் ஒன்லைனில் சொல்லணும்னா இட்ஸ் லைக் அதான் ஐ தாட் ஆஃப் சேயிங். ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம், பட் இன் மை லைஃப் கிங்ஸ்டன் இஸ் அ ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஏன்னா getting a film like Kingston as the first film is a fantasy. It doesn't happen. அது ஒரு I see it as a என்ன வச்சு பண்றது அட்வென்ச்சர் இல்ல அட்வென்ச்சர் வந்து இட்ஸ் லைக் எல்லாருக்குமே translating that script to filmல that is one of the biggest adventures. I think BTS ஆலே the judgment கொடுங்க. You can't feel what we went through, right? BTS வீடியோ பார்க்கும்போது கூட ஃபாஸ்டா போயிடும், ஓ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இருக்கும். பட் the experience, right, from actors-லேருந்து அவங்கள இது பண்ணதுலேருந்து எப்படி எல்லாரையும் மேனேஜ் பண்ணி இந்த I think that was an adventure that I'll never forget. So இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் பண்ணணும்னு ஆசை இருக்குது, and they are the inspirations for that. You know, he literally like ஒரு இதை விட ஒரு பெட்டர் க்ளோஷர் டு இன்டர்வியூ இருக்க முடியாது. பிகாஸ் இது கிங்ஸ்டன் என்ன பிச் பண்ணிட்டு இது எண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் ஒரு க்ளீன் எபிலாக் ஒன்று கொடுத்துட்டாரு. அவர் சில படங்கள் சொல்றாருல்ல, இப்போ சில படங்கள் இருக்கும் சார், நமக்கு அந்த டைம்ல பார்க்கும்போது நமக்கு இம்ப்ரெஷனா பெருசா இருக்காது, ஆனா some films grow on you. ஆலவந்தான் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், எனக்கு வந்து ஷட்டர் ஐலாண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். லைக் ஃபர்ஸ்ட் டைம் when I saw it I was like ஓகே அப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னி வரைக்கும் ஷட்டர் ஐலாண்ட் haunts me. Like what a film, man, how did they do it? Wow, அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ஷட்டர் ஐலாண்ட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல எனக்கு அது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட. அதுக்கப்புறம் the values or whatever they spoke, it kind of grows on you so much. Which is why you know when people ask me like you know which are your favorite films or whatever it is, obviously சிலது இருக்கும், but you know you never want to limit it because like இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்ச படம் tomorrow you might really find some other reason to like it because of maybe your life has taken you to different place, personal growth irkalam illa your understanding of film has become better or whatever it is. So like when you say something doesn't work for you, it means that at that particular time enakku set avladha. It doesn't mean that I hate it forever or something like that. That only if it gives you trauma. But I'm saying even those films sometimes it might change. It might change. Sometimes you'll feel ayyo enga nokkaadutove appadi illama okay da. No, I'll tell you even that. For example, some very Russian filmmakers and all. You like typically Tarkovsky and all that. Adala வந்து film society la போகும்போது screen பண்ணாங்க. When I was very young, right? I never understood anything. Like என்னடா அது, like because we were watching Kamal Rajni films and all that. Like what is this? You know, கதையே நகர மாட்டேங்குது. What is happening? What are they speaking? You're understanding the subtitles, but what is it? I mean like, but அது புரியறதுக்கு ஒரு டைம் ஆகுதுல்ல. Like it takes some time. So I think everything is valid, and I liked your explanation a lot because அந்த படம் வந்து நீங்க பார்த்தது over time it taught you படத்துல ஓ இதுவும் இருக்கு,
இதுவும் பண்ணணும், இப்படியும் பண்ணலாம், அது எல்லாமே வந்து you are looking at when you watch a film. Rather than saying that, because most people வந்து லைக் they'll say, ஓ இது செம்ம கதை இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு மேலே போக மாட்டாங்க. பட் யூஆர் லுக்கிங் அட் இட் அட் அன் எக்ஸிகியூஷனல் லெவல். ஏன்னா இப்போ டு சே ஜுராசிக் பார்க் நம்மளுக்கு ஆல் டைம் கிளாசிக் தான். பட் டு திங்க் ஆஃப் இட் அட் தட் டைம் டு அச்சீவ் தட் கிராஃபிக்ஸ் அவர் என்ன பண்ணாருன்னு இருக்குல்ல, இட்ஸ் வெரி சிமிலர் டு வாட் வி ஆர் டூயிங் வித் ஆர் பட்ஜெட். நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணோம். He also had a struggle back then. இப்போ things are different. Like he now after that he could do a lot of films with crazy budgets and everything. But அந்த டைம்ல அந்த பட்ஜெட்டுக்கு how did they accomplish it? So அந்த ஒரு லேர்னிங் இருக்குல்ல, that was very inspiring for me. Yeah, I think இப்போ கூட ஒரு ஜுராசிக் பார்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், like I think this year. But somehow அந்த I always அந்த ஃபீல் வராது. அந்த first time we see dinosaurs அந்த கார்ல வந்து அந்த when it just happens, that's all that happens. I don't think you practical effects all this is இப்போ because now it's become too easy. Like everything is happening. நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. So இப்போ நம்ம டைனோசர் பார்க்கிறது ஒண்ணுமே இல்ல. Like it's like one, when it was the first time it created like it was like I remember release at Satyaman ஏதோ ரஜினி plus மம்முட்டி plus அமிதாப் பச்சன் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் மாதிரி just ran crazy shows. It was like as if all the stars came together, but only dinosaurs. Just kind of people went to see that movie. One more thing that I wanted to was these are like monster films. Like இப்போ ஹாலிவுட்ல there's a genre for monster films. அது இப்போ கொஞ்சம் யூஸ் ஆகுது, அதெல்லாம் இருக்கு. பட் கிங்ஸ்டன் in a case is a kind of a monster film. ஏன்னா இது அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் தான். பட் நம்ம ஊருக்கு நீங்கள் எடுத்தோடனே ஒரு மான்ஸ்டர் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டா இட்ஸ் லைக் டூ அவே ஃப்ரம் த ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் வாட்சிங். பட் இங்கே இருக்குல்ல ரத்த காட்டேரி இந்த மாதிரி அந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணி இப்போ நீங்கள் சொல்கிறதும் வாட் யூ டூயிங் இஸ் யூ டேக்கிங் அ மான்ஸ்டர் ஃபிலிம் டெம்ப்ளேட் அண்ட் வாட் இஸ் நம்ம ஊர் ரூட்டட் இதோட சேர்க்குறீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஈவன் கிங்ஸ்டன் இஸ். திஸ் இஸ் அ ஹாரர் அட்வென்ச்சர். ஒரு ஃபீல் ஆஃப் அ மான்ஸ்டர் ஃபிலிம் கொடுக்கும். யூ டோன்ட் ஹேவ் அ பிக் மான்ஸ்டர் ஆர் எனிதிங், பட் திஸ் கிவ்ஸ் த ஃபீல் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் அன் அட்வென்ச்சர் ரூட்டட் நம்ம ஊர் கல்ச்சரில் ரூட் பண்ணி பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக we'll be able to do some films on that scale at some time, because that gives a high. So for me Kong vs Godzilla இருக்கு, அதெல்லாம் ப்ராப்பர் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஃபிலிம் அங்கே பார்த்தீங்கன்னா, and it kind of works. At some point in my career I want to do something like that. Like I fell asleep. It's the most boring thing I ever saw. Kids எல்லாம் லவ் பண்ணாங்களே சார், அது ஒரு I know, but see funny, that's when I realized okay நம்ம ஒரு ஏஜை தாண்டிட்டோம். எனக்கு வந்து அது ஒரு ஹை கொடுக்கும். இந்த மான்ஸ்டர்ஸ் வருது, அதுக்கு வந்து மாஸ் இன்ட்ரடக்ஷன்லாம் வைப்பாங்க. காட்ஜில்லாக்கு ஒரு தனி இன்ட்ரோ இருக்கும், இவருக்கு டூ ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரிலாம் இருக்கும். And more than that I'm not telling about the story, I'm just saying about the visuals. இப்போ அந்த பசிபிக் ரிம்னு ஒரு படம் வருது, பசிபிக் ரிம். ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, the scale of it. ஸோ அந்த மாதிரி ஸ்கேலுக்கு நம்ம போகிறதுக்கே we need a travel. But those are the kind of films at some point in the career அதோட ஒரு 50% ஆவது நம்ம we're able to do. It'll be good. So all the best for Kingston. Thank you so much. Thank you sir. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. MCR Pure Cotton Club, formals and casual shirts.